Friends, welcome to my channel Tamil Layer Tech. Friends, நாங்கள் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் வந்து என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து வரக்கூடிய இங்கிலீஷ் மெசேஜுக்கு வந்து சில நண்பர்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண தெரியாது. ஸோ இங்கிலீஷ் தெரியாத காரணத்தினால வந்து அதனால் வந்து ரிப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழால் வந்து வாய்ஸ் வச்சிங்கன்னா போதும், அது வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு மாற்றி தந்துடும். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு மைக் அடையாளம் உண்டிக்கு. ஸோ இந்த மைக் அடையாளம் மூடாக தான் நாங்கள் வந்து அதை செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட இப்போ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்துப்பேன். அதனோட இப்போ டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து வீடியோக்கு மேலே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள். பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு வாய்ஸ் வச்சு கொடுத்தேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் இதாக்கினேன். வேர் யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைப்பிங் தந்திக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுக்கல போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது முதல்ல வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை வந்து நான் இப்போது வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து முதல்ல வந்து நான் கிளிக் பண்ணிக்கொள்ளுதேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று வரும். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று வந்து ஒன் பண்ண கொடுத்துப்பாங்க. ஸோ அதை ஒன் பண்ணும்போது வந்து ஓகே கேட்கும். ஓகே கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பர்மிஷன் கேட்கும். ஸோ அதை வந்து நான் ஒன் பண்ணிக்கொள்ளுதேன், ஓகே கொடுத்துக்கொள்ளுதேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு செட்டிங்ஸ் வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூணாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைப்பிங்கில் வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய விரலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், அதே போல் வந்து வாய்ஸ் டைப்பிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, யுவர் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இந்த யுவர் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துக்கொடுங்க. ஸோ நீங்கள் இந்தியா நண்பராக இருந்தீங்கன்னா தமிழ் இந்தியா கொடுங்க. ஸ்ரீலங்கா நண்பராக இருந்தீங்கன்னா தமிழ் ஸ்ரீலங்கான்னு கொடுங்க. சிங்கப்பூர் நண்பராக இருந்தீங்கன்னா தமிழ் சிங்கப்பூர்னு கொடுங்க. அப்படி வந்து மலேசியா நண்பராக தமிழ் மலேசியான்னு கொடுங்க. ஸோ நான் இப்போது வந்து ஸ்ரீலங்கா வேண்டி நான் கொடுத்துக்கொள்ளுதேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரக்கூடியது வந்து இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து இந்த இடத்துல வந்துக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மைக்கும். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நான் மறுபடி வந்து இந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் ஒன்று வைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தந்திக்கக்கூடிய மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் தெரியாத நண்பர்களுக்கு வந்து தமிழில் வந்து அதை வந்து வாய்ஸை வச்சு ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து மாற்றி அதை வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் வந்து வெல்கம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் ஒரு வாய்ஸ் ஒன்று வச்சா அதை வந்து வாய்ஸாக தான் போகும். ஸோ அதை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து மாற்றி தராது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது, யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொடுத்திக்கிறாங்க. ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். கீழே வந்து இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜை கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து கொடுத்திக்கிறாங்க. ஸோ தமிழ் அதே போல் வந்து இங்கிலீஷ் கொடுத்திக்கிறாங்க. அதை உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்குமே நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.